விதை நல்லா ஆழம் போகும். உங்களுக்கு வந்து விதை சோளத்தட்டு வந்து சீக்கிரம் சாயாது. ஸோ இது வந்து அரசன் சீடர்னு சொல்லிட்டு நம்ம ஓன் பிராண்டா நம்மளே வந்து சைனால இருந்து இறக்கிருக்கோம். இது வந்து மவுத் வந்து பாத்தீங்கன்னா மற்ற நார்மல் மிஷினோட கொஞ்சம் லென்த் ஜாஸ்தியா இருக்குங்க. அதே மாதிரி எஸ்எஸ் பிளேட் வரும் எல்லா இடத்துலயுமே. இங்க வந்து நார்மலா ஃபைபர் இல்லாம எஸ்எஸ் பிளேட் வரும். உங்களுக்கு நிறைய கம்பெனில வாங்கி விதை போடுற மிஷின் யூஸ் பண்ணிருப்பீங்க. பட் ஆனா அந்த மிஷின் எல்லாத்துலயுமே வந்து சோளம் வந்து சாயிர கம்ப்ளைண்ட் வந்து ஃபார்மர் கேட்டீங்கன்னா எல்லா ஃபார்மருமே சொல்லுவாங்க, விதை மேலால விழுந்துருது, வேறு வெளியே தெரியுது, சீக்கிரமா சாஞ்சு போயிருது, தட்டு முச்சோளம் வந்து சீக்கிரமா சாஞ்சு போயிருதுன்ற கம்ப்ளைண்ட் வரும். அந்த கம்ப்ளைண்ட்டை தவிர்க்கிறதுக்காக தான் மவுத்தோட லென்த் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து என்னன்னா ஆழமா போய் விதை விழுறனால உங்களுக்கு வந்து வேர் வந்து ரொம்ப அடியில போயிருதுங்க. அப்போ மேல மண்ணு மூடிக்கிறனால உங்களுக்கு வந்து முச்சோள தட்டு சீக்கிரம் சாயாது உங்களுக்கு. அதுவும் இல்லாம இதுல என்ன ஒரு பெனிஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம்னா, நீங்க வந்து ஒரு அடிக்கு மாத்துறதுக்கு வந்து நீங்க கழட்டெல்லாம் தேவையில்லைங்க. இந்த பிளேட் எல்லாம் கழட்டிட்டுலாம் இருக்க தேவையில்ல. இங்க அட்ஜஸ்ட்மெண்ட் காடி கொடுத்துருக்கோம். இந்த காடியில வந்து ஒவ்வொரு இதை கழட்டிட்டா ஒவ்வொரு புஷா கழட்டினா போதும், ஒன்று விட்டு ஒன்று கழட்டிட்டா போதும், ஒரு அடிக்கு ஆட்டோமேட்டிக்கா மாறிடுங்க. அந்த ரொம்ப பெயின் டேக்கிங் ப்ராசஸ்லாம் இதுல கிடையாது. அதே மாதிரி நீங்க 6500 கொடுத்து வாங்குறீங்கன்னா இதுல வந்து எஸ்எஸும் வந்துருதுங்க, எஸ்எஸ் பிளேட்டும் வந்துருது. பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எள்ளு செட்டு கூட ஃப்ரீயா கொடுத்துறோம், எள்ளு உளுந்து போடுற செட்டு கூட ஃப்ரீயாவே கொடுத்துறோங்க. ஸோ இது எல்லாமே 6500 உங்களுக்கு வந்துருது.